friends, welcome and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ கேரளாவுல ரொம்ப ஃபேமஸான கீ ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப மைல்டு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிறது குக்கர் தான். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நெய்யும் சேர்த்திட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ்க்கு நாங்கள் எடுத்துருக்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா மராத்தி மொக்கு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்திட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்தி க்ரீன் சில்லி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு வதக்கணும்னா இந்த வெங்காயமெல்லாம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். இதில் மெயின் கொத்தமல்லி புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். இதுதான் நம்ம சேர்த்த போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு அடிஷ்னலாக டேஸ்ட் கொடுக்கக்கூடிய முந்திரி திராட்சை தான் சேர்த்த போகிறோம். இது சேர்த்துனீங்கனாலே ரெசிபி அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். மறக்காமல் இதையும் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்த போகிறோம். அன்னைக்கு நாங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் கூட சேர்த்திருந்தோம். எந்த அளவு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் 2 மடங்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சமமாக சேர்த்திக்கலாம். 2 மடங்கும் போது நம்ம அரிசி எடுத்துருக்கிற அந்த பாத்திரத்தில் 1 பங்கு தண்ணி, இன்னொரு பங்கு தேங்காய் பால் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கடைசியாக அரிசியும் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும்னு இல்லை, ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால அரிசியும் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். 2 விசில் வந்ததுமே 3வது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அரிசி ரொம்ப குழஞ்சிரும். அதனால் 3 விசிலுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் கீ ரைஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.